இருக்கு சரவணன், என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? இப்போ வந்து ஒரு ஆவரேஜாக இன்னைக்கு காலையிலேருந்து தொடங்கி 12 சென்டிமீட்டர்ஸ் அந்த அளவில் தான் மழை, 11.5 11.6 அப்படின்னு இருக்குது. ஆனால் நிறைய மழை வெள்ளமாக இருக்குதா, அதை எப்படி பார்க்கணும்? நிறைய காட்சிகளாக பார்க்கறதுல எப்படி இருக்குது? எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து வடிகால் பணிகள் முடிஞ்சிருக்கு, அல்லது என்னெல்லாம் நிவாரண பணிகள் நடந்துட்டுருக்கு சார்? இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொடர்ச்சியான மாற்றங்கள் வந்து தெளிவாக வந்து புலப்படும். இப்போ 2021 வந்து ஆட்சிக்கு வந்தது திமுக அரசு. இப்போ 2021 வந்து ஒரு பெரிய மழை இல்லை, ஒரு சாதாரண மழை வந்து பெஞ்சுது சென்னையில். சென்னை வெள்ளக்காடாக மாறியது. அப்போ வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், இதை வந்து சரி செய்வோம், இந்த மாதிரி மழைகளுக்கெல்லாம் வந்து வெள்ளக்காடு ஆகாது சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை கொடுத்தார். ஒரு திருப்புகழ் IAS அதிகாரி தலைமையில் கமிட்டியை அமைத்து உடனடியாக அந்த நடவடிக்கைகள் எல்லாம் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சது. 2022 அதே அளவு மழை பெய்தது, பெரிய அளவு மழையில் சாதாரணமான மான்சூன் ரெயின்ஸு, தண்ணி எங்கேயுமே தேங்கல. 2023 வந்து எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட், 2 நாளில் 1.5 நாள் 2 நாளில் 50 சென்டிமீட்டர் மழை. அதை வந்து அதுலேயும் விமர்சனங்கள் எழுந்தது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2024 திருப்பி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மழை பெய்தது, அதுவும் சிறிய மழை இல்லை, 15லேருந்து 20 சென்டிமீட்டர் மழை. மழை பெய்யும் பொழுது தண்ணி இருந்துச்சு. ஒரு மணி நேரம் 1.5 hours, half an hour மழை நின்றுச்சு அப்படின்னா எல்லா இடங்களிலுமே வந்து தண்ணீர் இல்லாம தான் இருந்துச்சு. பிரதான சாலைகள்ல இல்ல, ஆனா நகரோட உட்புறங்கள்ல இருக்கக்கூடிய சாலைகள்ல இன்னமும் வேலை நடக்க வேண்டியிருக்கா? அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல எப்படின்னு பார்த்தீங்க, இப்போ நேற்று வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, நேற்று வந்து எல்லா கார்பரேஷன் ஸ்டாஃப் அங்கே கீழே இருந்து கடைநிலை ஊழியர்ல இருந்து அங்கே மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரை எல்லா அதிகாரிகளும் ஸ்பாட்டில் இருக்கணும்னு சொல்லி உத்தரவு. எல்லாரும் ஸ்பாட்டில் இருந்தாங்க. ஸோ நைட்டில் இருந்து ஃபுல்லாக எல்லாரும் வேலை பார்த்தாங்க. MLAக்கள், அமைச்சர்கள், முதல்வர், துணை முதல்வர், இதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிவாரண பணிகள் இது ஒரு பக்கம் சரவணன். நீண்டகால செயல் திட்டமாக இப்போ வந்து தண்ணீர் வடிவதை உறுதி செய்வதற்கான அந்த வேலைகள்ல எவ்வளவு தூரம் நம்ம நடந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறை மழை வரும்போது வர்றது எதிர்கட்சிகளுடைய கேள்வியும் அதான் முன்வைக்கிறாங்க. அதனால அதை கேட்கறேன். இல்ல, அது பல முறை வந்து அதை கிளாரிஃபை வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்க வந்து 90% முடிஞ்சிடுச்சு அப்படின்னாங்களேன்னா, அவங்க சொன்ன அந்த ஸ்கீம்ல வந்து 90% முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. 4000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, இது பண்ணிட்டாங்கன்னா, ஐயா 4000 கோடி ரூபாய் இன்னும் மொத்தமா செலவு பண்ணல. அந்த 4000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்க, அதுல முக்கியமான பணிகள் வந்து எல்லாம் முடிந்து விட்டது. இது ஃபைனல் டச்சஸ் வந்து இன்னும் இருக்கு. அந்த ஃபைனல் டச்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து முடுக்கி விடப்படும். இன்னும் ஒரு வருடங்கள் சென்னையோட புறநகர் பகுதிகளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையா இருக்குல்ல. இன்னைக்கு வந்து நீங்க சென்னை விரிவாக்கம் செய்யப்படுகிறது, மாநகர எல்லை விரிவாக்கப்படுகிறது, பேட்டர்ன் மாறுது, ஒரே நேரத்தில் ஹெவி ரெயின் அப்படிலாம் இருக்குன்னா அதுக்கு என்ன திட்டமிடல்? அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட், அப்சல்யூட்லி. என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா, சென்னை வந்து என்னன்னா ஒரு திட்டமிடப்படாத நகரம். அன்பிளான்ட் எக்ஸ்டென்ஷன் திட்டமிட்டு நடக்கலாம்ல. எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸ்டென்ஷனும் திட்டமிடாமல் தான் நடந்துச்சு. இப்போ எதனால் அது நடந்தது, ஏன் அப்படி நடந்துச்சுன்னா, நம்ம வந்து திருப்பி 20 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன ஆச்சு, 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்போ வந்து நீங்க சொல்வது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, கண்டிப்பாக பிரச்சனை. ஸோ இப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ சென்ற முறை எங்கெல்லாம், அதான் இப்போ வந்து என்ன இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே என்ன செய்ய முடியும் அப்படின்னா, மேப் எல்லா இடங்கள், எந்த இடம்லாம் வல்னரபிள் ஏரியாஸ், அந்த இடங்கள் வந்து மேப் செய்யப்பட்டு அந்த இடங்கள் வந்து அவர்களுக்கு வந்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா. எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸை வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியாது, அதிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகளை வந்து உடனடியாக நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா இந்த வல்னரபிள் ஏரியாஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் போயிருக்காரு அப்படின்னா, எங்க போயிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாம் அந்த வல்னரபிள் ஏரியாஸ். முதலமைச்சர் களத்தில் இருக்கிறார், மாற்று கருத்து இல்ல. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள்லாம் களத்தில் இருக்கிறார்களா? கூடுதலா இன்னைக்கு வந்து ஒரு 3 மரணங்கள் மின்சார விபத்துல ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். இந்த மரணங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பக்கம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, தடையில்லா மின்சாரம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ இது போல வந்து ஒரு சைக்ளோனோ இல்லை இது போல வந்து ஒரு காற்றால் பிரச்சனைகள் வரும்பொழுது சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. இதை வந்து 100% தடுக்க முடியும்னா தடுத்திருக்க வேண்டும். பட் அதையெல்லாம் மீறி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்வது மிக மிக வந்து வருத்தத்திற்குரியது.
ஓகே. ஸோ இதை எப்படி வேற நிகழ்ந்து என்ன இப்போ இன்னும் இது இன்றைய நாளோட முடிய போறதில்ல, இந்த சீசன் இருக்கு, டிசம்பர் வரை இருக்குன்னா அதுக்கான ஏற்பாடுகள்ல அல்லது இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புயல்னா மரங்கள் விழும், வேற ஏதாவது விழும்னா அதற்காக எல்லா முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மோட்டார் பம்புகள் எல்லா இடங்களிலிருந்தும் இது பண்ணி முக்கியமான இடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிறுத்தி வைக்கப்பட்டு தண்ணீர் தேங்கிய இடங்கள்லாம் உடனடியாக பம்ப் செய்து அந்த இடங்கள் வந்து இதாக செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி அதாவது என்ன அப்படின்னா குறைஞ்சபட்சமா என்ன இம்மீடியட்டா செய்ய முடியும்? இப்ப மின்சார விபத்துகள்ல நீங்க வந்து ஒரு மழைக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் கேபிள்ஸையோ அல்லது வயர்ஸையோ வந்து ஒரு டேஞ்சரஸா அங்க எங்க இருக்கக்கூடிய ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்குன்னா அதையெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி முன்கூட்டியே 2-3 நாட்கள்ல அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி சரி செய்யறதுக்கான வாய்ப்பு. அதுதான் இப்போ இந்த 3 மரணங்கள் அப்படின்னா இது எப்படி எந்த வகையில நடந்திருக்கு? இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை, சென்னையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா எல்லா மின்சார கேபிள்களும் அடியில தான், பூமிக்கு அடியில தான் போகுது. ஸோ எந்த அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்ஸ்டன்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு இது பண்ணி அது போல மீண்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்றத கண்டிப்பாக வந்து இந்த அரசு செய்யும். இப்போ இதை எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னா, இதற்கு முன்னால் வெள்ளம் வந்தது, 2015 வந்துச்சு வெள்ளம். அதை ஆட்சியாளர்கள் எப்படி சந்தித்தார்கள்? புயல் வந்துச்சு, கஜா புயல்னு ஒரு புயல் வந்துச்சு. அது எப்படி ஆட்சியாளர்கள் பிறகுதான் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. அந்த பிறகு என்னன்னா இதெல்லாம் இதுல வந்து நான் சொல்றது, நீங்க நீண்ட கால செயல் திட்டம் இப்ப வந்து ஒரு நகரம் வந்து ஒரேடியா அதை சரி செய்திட முடியாது, அதனுடைய வடிவமைப்பை சரி செய்திட முடியாது. ஏற்கனவே அப்படி ஒரு ஒருங்கமைவு இல்லாமல் வந்த நகரம், அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த மின்சாரம் தொடர்பான விஷயங்கள்ல முன்கூட்டியே போய் இன்ஸ்பெக்ட் பண்றதுல அல்ல அதிகாரிகளுக்கான போதுமான உத்தரவுகள் அல்லது அவங்க இன்னும் அதுக்கான அல்லது அக்கௌண்டபிலிட்டி இதுக்கான பொறுப்பே இருக்கக்கூடிய ஒரு இடமாவது வேணும்ல. அதாவது என்ன அப்படின்னா அதுதான் சொன்னேன். இப்போ அந்த ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்சஸ் 3 மரணங்கள்னா அந்த ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்சஸ் எதனால் நடந்திருக்கு நீங்க தான் அதை விளக்கணும். இல்ல இப்போ வீட்ல வந்து வயர் இதாகி அவங்க வீட்ல வயர் ஏதாவது இதா இருக்கு அப்படின்னா, இல்ல ஒரு கடையிலயோ ஒரு வணிக இடத்துல போயிருக்காங்க, அங்க ஏதோ ஆயிருக்கு அப்படின்னா அங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்கணுமே தவிர இதுக்கு வந்து இப்போ இவ்வளவு பெரிய இதுல வந்து எல்லா இடத்துலயும் கரண்ட், மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல கரண்ட் இருக்கு. சென்னையில இந்த புயல்லையும் அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளையை வந்து தொடர்ந்து தங்கு தடை இல்லாமல் கொடுக்க முடிகிறது. அப்போ இது போன்ற சம்பவங்கள் நடக்குதுன்னா தவிர்க்கப்பட வேண்டும். எதனால் நடந்திருக்கிறது இதை கண்டிப்பாக மின்சாரத்துறை செய்யும். கவனிங்க திரு ஸ்ரீகாந்த், ஒரு கேள்வி நம்ம இந்த தலைப்பினுடைய ஒட்டி வரக்கூடியதுல கணிப்புகள் சரியாக இருக்கிறதா? ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்து நீங்க விரும்பல சமூக ஊடகங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல இப்போ 2 நாள் முன்னாடி விடுமுறை விட்ட பிறகு மழையே இல்லை அப்படின்னு ஒரு தொடர்ச்சியான விமர்சனங்களும், இதுக்கு ஏன் விடணும் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வர்றதுங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அண்ட் அது ஒரு ப்ரெஷராக மாறுதா இப்போது ஐஎம்டிக்கோ அல்லது வானிலை ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கோ? அதை எப்படி பார்க்கணும்? அல்லது கணிப்பில் இன்னும் நம்ம வந்து போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இது வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஃபோர்காஸ்ட்ங்கிறதே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரே ஏரியா மாதிரி ஆயிடுச்சு இப்ப.